நம்ம ஐபிஎல் ஆக்ஷன் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அந்த வரிசையில் வந்து நம்ம சென்னை, அப்புறம் பெங்களூர் இதை பற்றிலாம் பேசினது. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் இயர் ரன்னர் அப் குஜராத் டைட்டன்ஸ் பற்றி, மும்பை இந்தியன்ஸ் பற்றியும் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வந்து அதுக்கு மேக் பண்ணிட்டு வந்தோம். ஸோ வெல்கம் பேக் ஏகே டாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது குஜராத் டைட்டன்ஸ் அண்டர் மும்பை இந்தியன்ஸோட ஐபிஎல் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு, அவங்களோட ஸ்ட்ராங் பிளேயிங் லெவன் என்னவா இருக்கும், இதெல்லாம் தான் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து குஜராத் டைட்டன்ஸை பற்றி பேசலாம். ஏன்னா அவங்க தான் வந்து கேப்டனே வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸ் வந்து. அதாவது ஒரு ஐபிஎல் வரலாற்றுலேயே வந்து இது கம்மியாக தான் நடந்திருக்கு. அதாவது அஜிங்கியா ரஹானே, அஸ்வினுக்கு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேப்டன் வந்து இன்னொரு டீமுக்கு வந்து ட்ரேட் ஆயிருக்காரு. அப்படிங்கும் போது வந்து அந்த இடத்த வந்து குஜராத் டைட்டன்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ண போகுது அப்படிங்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சுப்மன் கில்லை வந்து கேப்டன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க ஏலத்தில் எப்படிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, அவங்க எடுத்த பிளேயர்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஷாருக் கானுக்கு போயிருந்தாங்க, அதே போல் ஒரு கார்த்திக் தியாகிக்கு போயிருந்தாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த எந்த ஸ்லாட்டுக்கு அவங்களுக்கு பிளேயர்ஸ் தேவையோ அதே மாதிரி போயிருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ஒரு உமேஷ் யாதவ் வந்து ஒரு இந்தியன் பேக்கப் பவுலர் எஸ்தேலுக்கு பல எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து ஒரு மாதிரி வந்து இன்னும் அந்த ஸ்டில் அந்த ஸ்ட்ராங்னஸ் வந்து தொடருது. பட் வந்து இந்த டீமுக்கு இருக்கக்கூடிய இன்னும் பிரச்சனைகள், சவால்கள் என்ன அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க வந்து பிளேயிங் லெவன் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கும். லாஸ்ட் இயரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீமுக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த 6வது பவுலர் யார், 4th ஃபாரினர் யார் அப்படின்லாம் இருந்துச்சு. அதை வந்து ஹர்திக் பாண்டியா வந்து இப்போ மேக் பண்ணிட்டாரு. இப்போ வந்து என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா வெளியே போனாலும் அவர் வந்து கேப்டன் தவிர்த்து வந்து அவர் வந்து ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது ஒரு 6th பவுலிங் ஆப்ஷன் இன் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ அவர் வெளியே போயிட்டார். இப்போ அதுக்கு வந்து எங்கே இடிக்கும் அப்படின்னா, இப்போ வந்து இவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி இவங்க கேன் வில்லியம்சன் வந்து இப்போ கண்டிப்பாக ஆட வச்சாகணும். ஸோ கேன் வில்லியம்சன் ஆடுறாரு அப்படின்னா, நூர் அகமது வந்து லாஸ்ட் இயர் விளாண்டவர் வந்து இப்போ வெளியே போயிட்டார் அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் வந்து கட் ஆகுது. ஸோ 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கும்போது யார் ஆட வைக்க போகிறாங்க? ஷாருக் கான் ஆட போகிறாரா இல்லை விஜய் சங்கர் ஆட போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் சீசனே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சங்கர் தான் ஹர்திக் பாண்டியா எப்போல்லாம் வந்து அன்அவைலபிளாக இருக்காரோ அப்போல்லாம் ஆட வச்சாங்க. ஸோ விஜய் சங்கர் வந்து இந்த சீசன் ஃபுல்லாகவே ஆடக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் பார்க்கணும். ஸோ ஃபினிஷர் ரோலுக்கு வந்து ஷாருக் கான் வந்து ஒரு வேளை இம்பாக்ட் பிளேயராக வந்து பயன்படுத்தப்படலாம். ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதுதான் இவங்களுக்கு இருக்க பிரச்சனை. அதை வந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களும் வந்து ஒரு குட் ஐபிஎல் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க ஸ்ட்ராங்கான பிளேயிங் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓப்பனிங் வந்து எந்த விதமான மாற்றம் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்து வித்திமான் சகாவும் சுப்மன் கில் வந்து ஆடி ஆகணும். ஏன்னா வேறு விக்கெட் கீப்பர் இல்லை அப்படிங்கிறப்போ வந்து வித்திமான் சகா வந்து டேரெக்டாக வந்து டீமில் இருந்தே ஆகணும். 14 மேட்ச் அவர் ஆடி தான் ஆகணும். ஸோ சப்போஸ் அவர் இன்ஜுரி ஆகிறார் அப்படின்னா இன்னும் பெரிய பிரச்சனை குஜராத் டைட்டன்ஸ்க்கு. அதை பற்றி நம்ம செகண்ட் பேசலாம். ஸோ ஒன் டவுன் வந்து சாய் சுதர்சன் வந்துருவார். அதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே இருக்காது. ஒன் டவுன் வந்து சாய் சுதர்சன் வந்துருவார். அப்படிங்கும்போது நம்பர் 4 கேன் வில்லியம்சன், நம்பர் 5 வந்து விஜய் சங்கர் இஸ் பெட்டர் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 6 டேவிட் மில்லர் வந்துடுவார். ஸோ இந்த நம்பர் 7 வந்து யார் ஆட போகிறா? என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் திவேட்டியா வந்து டீமில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கும்போது வந்து ராகுல் திவேட்டியா, நம்பர் 8 வந்து ரஷித் கான். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டிங் டெப்த் வந்து வந்துடுது. ஸோ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து ஒரு நல்லாவே ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது. ஸோ 8 வரைக்கும் இருக்குது. அப்படிங்கும்போது வந்து நம்பர் 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷமி ஆடிடுவார். 10 வந்து முகேஷ் சர்மா ஆடிடுவார். அப்படிங்கும்போது அந்த 11 வந்து யார் ஆட போகிறா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. மேபி வந்து ஒரு உமேஷ் யாதவ் ஆடலாம், அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரினர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில்லியம்சன், அதுக்கப்புறம் டேவிட் மில்லர், ரஷித் கான், இவங்க 3 பேர் தான் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த ஒரு 4th ஃபாரினர்ஸை யூஸ் பண்ணலாமா? ஒரு வேளை ஜோஸ் வாலெட்டில் ஆடுவாரா, இல்லை ஸ்பின்னர்ஸ் வேணும்னா நூர் அகமது ஆடுவாரா அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் அவங்க நோட் பண்ணணும். இப்போ வந்து இவங்க வந்து என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இம்பாக்ட் பிளேயரை வந்து இவங்க தேவைப்படுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்து எனக்கு வருது. ஏன்னா 2022-3 இந்த மாதிரி தான் ஆச்சு. ராஜஸ்தான் வந்து யாரை இம்பாக்ட் பிளேயராக ஆட வைக்கணும்னு தெரியாமல் ஒரு டேவிட் படிக்கலை வந்து உட்கார வச்சு த்ரூ சோல் ஆட வைக்க, அந்த மாதிரி ஒரு நிறைய குழப்பத்தில் வந்து போயிட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ் வந்து இம்பாக்ட் பிளேயர் வந்து அவங்க பெருசாக வந்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா இப்போ விஜய் சங்கர் வந்து டேரெக்டாக பிளேயிங் ஆடுறாரு அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டர் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இம்பாக்ட் பிளேயருக்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் என்ன இருக்குது அப்படின்னா, சாய் சுதர்சன், ஷாருக் கானா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலுமே அங்கேயும் வந்து அவங்க 2 பேரும் பேட்டிங் ஆப்ஷன் தான் வந்துடுவாங்க. ஸோ அங்கேயும் வராது. ஒரு பவுலரை வந்து உட்கார வைக்கணும். ஒருவேளை முகேஷ் சர்மாவுக்கு பதிலாக ஷாருக் கான் ஆடலாம், ஷமி பதிலாக ஷாருக் கான் ஆடலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கப்ப இன்னும் 10வது ஆள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து பேட்டிங் பெறும். ஸோ அதுவும் இருக்குது, ஒரு மிகப்பெரிய பேட்டிங் டெப்த் இருக்குது. ஸோ இந்த டீம் வந்து இந்த பிளேயர்ஸை வச்சு இவங்க வந்து பிளே ஆஃப் வருவாங்களா, கப்படிப்பாங்களா அப்படின்னா, ஹர்திக் பாண்டியா இருந்திருந்தார் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த டீம் வந்து கப்படிக்கிற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒரு புது கேப்டன் யங்ஸ்டர்
யங்ஸ்டர் நம்பி போயிருக்காங்க. அந்த டீமோட அந்த மாரல் வந்து மாறுது, அதாவது அந்த ஆர்டர் வந்து மாறுது அப்படிங்கிறப்ப வந்து அதை வந்து திரும்ப எப்படி அந்த பழைய இம்பாக்ட் அவங்க கண்டுபிடிச்சி வர போகிறாங்க அப்படின்னு இருக்குது. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இவங்களும் ஒரு 55 to 60% வந்து பிளே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. கப்படிக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக அதுவும் இருக்குது. ஏன்னா ஒரு பிக் மேட்ச் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கேன் வில்லியம்சன், டேவிட் மில்லர், முகமது ஷமி அப்படின்னு வந்து ஒரு பிக் மேட்ச் பிளேயர்ஸ் நிறைய இருக்கனால இந்த டீமுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மும்பை இந்தியன்ஸை பற்றி பேசிட்டோம் அப்படின்னா அங்கேருந்து கேப்டனாக இங்கே வாங்கியிருந்துருக்காங்க. அதாவது வாங்கி இங்கே கேப்டனாகவும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சிஸ் நடந்துட்டு இருக்கு. ஹர்திக் பாண்டியா எதுக்கு கேப்டன்சி கொடுத்தீங்க, ரோஹித் சர்மா வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி கொடுத்தது சரியா தப்பா அப்படின்னு நான் வந்து ரெண்டாவது விஷயம் அதை நான் பேச மாட்டேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து எடுத்த பிளேயர்ஸ் அப்படின்னு பேசும்போது வந்து ரொம்பவே அற்புதமாக அந்த ஏலத்தில் வந்து செயல்பட்டாங்க. ஒரு காட்சி, மதுசங்கா, அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் துஷாரா அப்படின்னு ஒரு யாக்கர் பவுலர் ஒருத்தர் எடுத்திருந்தாங்க. அப்படிங்கும்போது ஸ்ரேயஸ் கோபால் வாங்கியிருந்தாங்க. அப்படிங்கும்போது வந்து இவங்களும் அவங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பிளேயர்ஸ் தேவையோ அந்த மாதிரி பிளேயர்ஸை வாங்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களோட ஸ்ட்ராங் நம்ம பிளேயிங் லெவன் அப்படின்னு பேசும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே அந்த டாப் 5 வந்து ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. இஷான் கிஷான், ரோஹித் சர்மா, அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, இந்த 5 பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்ட் இந்தியன் டீமில் விளாண்டுட்டு இருக்க பிளேயர்ஸ் அப்படிங்கும் போதே வந்து மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இவங்களுக்கு. அப்புறம் நம்பர் 6 வந்து டிம் டேவிட் வந்துருவார். அப்படிங்கும்போது வந்து இவங்களும் வந்து ஒரு கடப்பாறை பேட்டிங் தான். ஸோ அந்த விண்டேஜ் எம்ஏ வந்து திரும்ப வந்துருச்சு. ஹர்திக் பாண்டியா உள்ள பேக் ஆகிட்டார். பொல்லாடுக்கு பல டீம் டேவிட் இருக்கார். அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2020-19 இந்த மாதிரி ஒரு மும்பை இந்தியன்ஸ் இருந்துச்சோ அதே பேட்டிங் லைனப்போட வந்து டெஃபினட்டாக வந்து மும்பை இந்தியன்ஸ் இப்படி இருக்குது. ஸோ இந்த நம்பர் 7 நேகல் வதேரா ஆடலாம். அவர் வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து யூஸ் பண்ணுறாங்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்பர் 8 வந்து யார் வரும் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக காட்சி வந்துடுவார். நம்பர் 9 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்துடுவார். நம்பர் 10 வந்து பார்த்தீங்கன்னா சாவ்லா. நம்பர் 11 வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மதுசங்கா இல்லைனா ஜேசன் பெஹரண்டாப். ஸோ இதுதான் இருக்கும். ஸோ இந்த இம்பாக்ட் பிளேயரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் மத்வால் வந்து நெஹராக்கு பதிலாக வரலாம். ஸோ அதான் இருக்குது. சப்போஸ் வந்து ஒரு சென்னை மாதிரியான கண்டிஷன்ஸ்லையோ ஒரு லக்னோ மாதிரியான கண்டிஷன்லையோ எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பின் வேணும் அப்படின்னா மத்வாலுக்கு பதிலாக வந்து ஸ்ரேயஸ் கோபாலை வந்து இந்த டீம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தத்தில் வந்து இந்த டீம் வந்து எப்படி இடத்துல செயல்பட்டுருக்கு அப்படின்னா பெஸ்ட்டு தான். அவங்களோட பெஸ்ட்டை வந்து இந்த இடத்த கொடுத்துருக்காங்க. நான் அதோட ப்ரிவியூலே நான் சொல்லியிருந்தேன் மும்பை இந்தியன்ஸ் வந்து எப்பவுமே அந்த இடத்துல வந்து தனித்துவமாக தெரிவாங்க அப்படின்னு. அதே மாதிரி வந்து இந்த தடவை அந்த தனித்துவமாக தெரிஞ்சாங்க. ஏன்னா காட்சியில் ஒரு 5 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து டெஃபினட்டாக பெஸ்ட்டு போய் ஒரு 17 கோடியை கையில் வச்சுட்டு ஒரு அற்புதமான பிளேயர்ஸ்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்படின்றப்ப டெஃபினட்டாக வந்து ஒரு பெஸ்ட் ஆக்ஷன். இந்த டீம் வந்து பிளே ஆஃப்க்கு வருமா அப்படின்னா டெஃபினட்டாக வந்துடும். இது சென்னை மும்பை வந்து இந்த தடவை ஃபைனல்ஸில் போவதற்கான வாய்ப்புகளுமே என்னை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது. இந்த டீம் ஒரு 80 to 90% வந்து பிளே ஆஃப்குள்ளே வரக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. கப்படிக்குமா அப்படின்னா அதுக்கும் நான் ஷுவராக சொல்லுவேன். சப்போஸ் ரோஹித் சர்மா அந்த டீமுக்கு வந்து கேப்டனாக இருக்கார் அப்படின்னா டெஃபினட்டாக மும்பை இந்தியன்ஸ் அந்த வருஷம் கப்பு அப்படின்னால உறுதியாக சொல்ல முடியும். பட் வந்து ஹர்திக் பாண்டியா பார்க்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக அவரும் வந்து இந்த டீமுக்கு வந்து வெளியே போயிட்டு திரும்ப வந்து ஒரு கேப்டனாக இன்வால்வ் ஆகிறார். அப்படிங்கிறப்ப எப்படி இந்த என்வரான்மெண்ட்டை வந்து சரி செஞ்சு கொண்டு போவார். ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் வந்து ஒரு மாதிரி அப்செட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு 15 கோடியும் கொடுத்து ஒரு கேப்டன்சியும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது வந்து திரும்ப அதெல்லாம் அவர் வந்து அந்த டீமுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உட்கட்சி பூசல்லாம் எப்படி பூசி மொழிகி எப்படி இந்த டீமை ரெடி பண்ண போகிறான்னு பார்க்கலாம். ஸோ ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் டீமாக இருப்பாங்க அந்த ஐபிஎல். அதை பற்றி எந்த விதமான சந்தேகமே இருக்காது. ஸோ ரெண்டு டீமும் ஏலத்தில் எப்படி செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வேறு எதுவும் பிளேயர்ஸ் அவங்க வாங்கியிருக்கணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களை அப்படி சப்போர்ட் கொடுங்க. இதே மாதிரியான வீடியோஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.